ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சத்து மாவு எப்படி செய்யுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. கடையில் விற்கிற ஹெல்த் ட்ரிங்க்ஸ்லாம் கமர்ஷியல் பர்பஸ்க்காக ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுறாங்க. அது நமக்கு ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லதில்ல. அதனால் இந்த மாதிரி தரமான பொருட்களை வச்சு சுத்தமாக வீட்டிலையே செஞ்சு குடிக்கிறது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவும் நல்லது. அதனால் இதை வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் இதை செய்ய முடியாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் தரேன். அதில் நீங்கள் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு டெலிவரி பண்ணுறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு முதல்ல பார்த்துடலாம். கம்பு 100 கிராம், கேழ்வரகு 100 கிராம், வெள்ளை சோளம் 100 கிராம், பாசிப்பயிறு 100 கிராம், கவுனி அரிசி 100 கிராம், கொள்ளு 100 கிராம், பாதாம் பருப்பு 50 கிராம், நிலக்கடலை 50 கிராம், பொட்டுக்கடலை 50 கிராம், கருப்பு உளுந்து 100 கிராம், சம்பா கோதுமை 100 கிராம், ஏலக்காய் சிறிதளவு, சுக்கு ஒரு 10லேருந்து 15 கிராம். இது எல்லாத்தையுமே தனித்தனியாக நல்லா கழுவி சுத்தம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பெட்ஷீட்லேயோ இல்லை பேப்பர்லேயோ தனித்தனியாக வெயிலில் நல்லா காய வைக்கலாங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா எடுத்து இப்போ வறுக்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல கேழ்வரகு வறுத்துக்கலாங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கலாங்க. கேழ்வரகு நல்லா வறுபட்டதும் படப்படன்னு பொரியிற மாதிரி சத்தம் வரும். அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை வேற ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். கேழ்வரகுல கால்சியம் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்குங்க. அதனால அது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போ கம்பு வறுத்துக்கலாம். கம்பும் அதே மாதிரி தான் கொஞ்சம் நல்லா செவக்க வறுக்கணும். கொஞ்சம் நேரம் ஆனோடனே அதுவும் படப்படன்னு சத்தம் வரும். அந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அதையும் அதே பிளேட்டில் மாற்றிக்கலாம். கம்பில் ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்குது. வெள்ளை சோளம் போட்டு வறுக்கலாம். வெள்ளை சோளம் நல்லா வறுபட்டதும் அதையும் அதே பிளேட்டில் மாற்றிடலாம். வெள்ளை சோளத்தில் அயன், புரோட்டீன், கால்சியம் எல்லா சத்துக்களும் நிறைஞ்சிருக்குங்க. இதுவும் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. கருப்பு உளுந்து இப்போ வறுத்துக்கலாங்க. கருப்பு உளுந்து நல்லா வாசம் வர வரைக்கும் வறுக்கணுங்க. அடுத்ததாக பாசிப்பயிறு எடுத்துக்கலாம். அதையும் நல்லா வறுத்துக்கலாம். பாசிப்பயிரில் புரோட்டீன், அயனும் ஜாஸ்தி இருக்குது. இது நம்ம ஜீரண சக்திக்கு ரொம்ப நல்லது. அடுத்ததாக இப்போ கவுனி அரிசியை வறுத்துடலாம். கவுனி அரிசியும் வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு அதே பிளேட்டில் கொட்டி வச்சிடலாம். கவுனி அரிசியில் எல்லா சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு. இதில் ஃபைபர் கண்டென்ட்டும் நிறைய இருக்குது. இது வெயிட் லாஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கொள்ளு இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். கொள்ளும் வறுக்க வறுக்க கொஞ்சம் நேரத்துலையே படப்படன்னு வெடிக்கும். அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொள்ளை எடுத்து அதே பிளேட்டில் கொட்டி வச்சிடலாம். கொள்ளு நம்ம உடம்புல இருக்க கொலஸ்ட்ரால் நல்லா குறைக்கும். நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பொட்டுக்கடலை இப்போ வறுத்துடலாம். பொட்டுக்கடலை லைட்டாக வறுத்துக்கிட்டால் போதும். அடுத்தது நிலக்கடலையை வறுத்துக்கலாம். நிலக்கடலையை நான் வறுத்த கடலையே வாங்கிட்டனால லைட்டாக சூடு பண்ணிட்டேன். நிலக்கடலையிலையும் புரோட்டீன் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்குது. இப்போ பாதாம் பருப்பை வறுத்துக்கலாம். பாதாம் பருப்பை கொஞ்சம் நேரம் வறுத்து திரும்பவும் அதே பிளேட்டில் கொட்டி வச்சிடலாம். ஒரு 10லேருந்து 15 ஏலக்காய் வரைக்கும் எடுத்திருக்கேன். அதையும் லைட்டாக வறுத்து சேர்த்திக்கலாம். நம்ம வறுத்து எடுத்த எல்லா பொருளையுமே இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். அரைக்கிறப்போ கூட 2 துண்டு சுக்கு சேர்த்திக்கலாம். சுக்கு ஜீரணத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ஸில் புரோட்டீன், கால்சியம், அயன் எல்லா சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு. இதை நம்ம மாதம் ஒரு தடவை வறுத்து அரைச்சிக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்படி முடியாட்டி அட்லீஸ்ட் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவையாச்சும் அரைச்சிக்கணும். ரொம்ப நாளைக்கு அரைச்சி வருஷக்கணக்கில் வச்சுக்கக்கூடாது. இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. அரைச்சிட்டு வந்த மாவு இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். கஞ்சி காய்ச்சறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவு மாவு எடுத்து அதில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கலாம். பிறகு ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கஞ்சியாக காய்ச்சிக்கலாம். இனிப்புக்கு தேவையான அளவு வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ இல்லை கருப்பட்டியோ கலந்துக்கலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் குடிக்கலாம். ரொம்ப சத்தான பானம். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அப்படி வீட்டில் செய்ய முடியாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.